தங்கள் நாட்டில் நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரை வைத்து அமெரிக்கா அரசியலில் ஈடுபட்டு வருவது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகிலேயே அதிகம் பேரால் பார்க்கப்படும் மிக பெரும் விளையாட்டுத் தொடராக ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை திகழ்ந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி பிரான்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. தொடர்ந்து இந்த ஆண்டு உலகக்கோப்பையை கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. ஜூன் 11ஆம் தேதி தொடங்கும் இந்த தொடர் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தொடரில் கலந்து கொண்ட ஆசிய தகுதிச்சுற்று போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஈரான் தகுதி பெற்றிருந்தது. ஆனால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் காரணமாக ஈரான் தங்கள் போட்டிகளை அமெரிக்காவுக்கு பதில் வேறு நாடுகளில் நடத்த கோரிக்கை விடுத்திருந்தது. இதனால் இந்த தொடரில் ஈரானின் பங்கேற்பு குறித்து கேள்வி எழுந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவிலேயே விளையாடுவதாக உறுதியளித்ததாக ஃபிஃபா கூறியிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நண்பர் பாலோ ஜாம்போலி என்பவர் உலகக்கோப்பையில் ஈரானுக்கு பதில் இத்தாலியை விளையாட வைக்க வேண்டும் என்று ஃபிஃபா அமைப்புக்கு கடிதம் எழுதியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டிரம்பின் நீண்ட கால நண்பரான ஜாம்போலி தற்போது டிரம்ப் நிர்வாகத்தில் ஒரு கௌரவ தூதராக செயல்பட்டு வருகிறார். இவர் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் உலகக்கோப்பையிலிருந்து ஈரானை நீக்க வேண்டும் என்றும் ஈரானுக்கு பதிலாக அந்த இடத்தில் இத்தாலியை சேர்க்க வேண்டும், ஈரான் போன்ற நாடுகள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இருக்கக்கூடாது என்றும் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் இவரின் இந்த கோரிக்கையை இத்தாலி நாடே நிராகரித்துள்ளது. இதுகுறித்து இத்தாலி விளையாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தாலி இப்படி உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவது ஒரு அவமானகரமான செயல் என்றும், தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஒரு அணி உலகக்கோப்பைக்கு செல்ல வேண்டும், இது போன்ற குறுக்கு வழியில் செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளது.